ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் வந்துருக்கிறது அனிமல் தமிழ் வாய்ஸ் ஓவர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒன் பீஸோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஓவராக பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். லூஃபி சொல்கிறான் கிங் ஆஃப் த பைலட்ன்ட்டு. அதுக்கு ஜாரோ கேட்குறான், கிங் ஆஃப் த பைலட்னா என்ன மீனிங் உனக்கு தெரியுமான்னு கேட்குறான். அதுக்கு லூஃபி கிங் ஆஃப் த பைலட்னா கிங் ஆஃப் த பைலட் தான் அப்படின்னு சொல்கிறான். கோபி சொல்கிறான் லூஃபி ஒன் பீஸை தேடி தான் போகிறான் அப்படின்னு சொல்கிறான். அவன் சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்கிறான். இந்த மூணில் எது உன்னோட ஸ்வாடுன்னு லூஃபி கேட்குறான். அதுக்கு இது மூணுமே என்னோட ஸ்வாட் தான் ஜோரோ சொல்கிறான். வா நம்ம 2 பேரும் சேர்ந்தே சண்டை போடலான்னு லூஃபி சொல்கிறான். அதுக்கு ஜாரோ ஏதோ சொல்லிட்டு இருக்கான். ஆனால் லூஃபி நீ என் டீமில் சேர்ந்துட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். கட்டை அவுட்டு விடுவா முதல்ல அப்படின்னு ஜோரோ சொல்கிறான். எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க, என்னடா இது பவர்ன்ட்டு. மார்கன் சொல்கிறான் அவன் ஒரு டெவில் ஃப்ரூட் சாப்பிட்டான்ட்டு. அப்படி ஒன்று இருக்குன்ட்டு இவ்வளோ நாள் நான் பொய்ன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இது இருக்கு. அதை சாப்பிட்றவங்களுக்கு அதிக பவர் கொடுக்கும். டெவில் ஃப்ரூட்ன்றது ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மாதிரி பவர் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறான். அதை சாப்பிட்டாங்க ஒன் பீஸை தேடி போவாங்கன்னு சொல்கிறான். தொப்பி போட்டுருக்கவன் தான் அந்த ஃப்ரூட் சாப்பிட்டுருக்கான்னு சொல்லி அவனை பிடிக்க சொல்கிறான். அந்த கட்டை அவுக்கவே முடியல லூஃபியால். ஜாரோ அவனோட ஸ்வாடை கேட்குறான். கேட்ட உடனே எதிர்த்தவும் மாசா நெஞ்சு கொடுக்குறான். அசைஞ்சிங்கன்னா செத்துவீங்கன்னு சொல்கிறான் ஜாரோ. ஜாரோ சொல்கிறான் நானும் இனிமேல் ஒரு பைலட்ன்ட்டு. நான் இது உனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறான். நான் வாழ்றதே என்னோட குறிக்கோளுக்காக தான். நான் ஒரு பெரிய ஸ்வாட்ச்மேன் ஆகணும்னு ஜாரோ சொல்கிறான். அதுக்கு லூஃபி ஒரு ஸ்வாட்ச்மேன் என்னோட கூட்டத்தில் இருந்தால் எனக்கும் பெருமைடா அப்படின்னு லூஃபி சொல்கிறான். ஜோரோ சொல்கிறான் நான் கிரிமினல் ஆனால் கூட பரவாயில்ல, என்னோட புகழ் இந்த ஊர் பூரா பரவணும் அப்படின்னு பேசணுன்ட்டு ஜோரோ சொல்கிறான். லூஃபி சடனாக எல்லாரையும் அடிக்க ஆரம்பிக்கிறான். என்ன பவர் இருந்து ஜோரோ கேட்குறான். நான் ஒரு கம் ஃப்ரூட் சாப்பிட்டேன் அப்படின்னு லூஃபி சொல்கிறான். அதனால தான் இந்த பவர் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். லூஃபி சடனாக மார்கனை போய் அடிக்க பார்க்குறான். மார்கனும் சடனாக பிளாக் பண்ணுறான். 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட லூஃபி மார்கனை போட்டு வெளுத்து எடுக்கான். தரையில் போட்டு குத்துன்னு குத்துவான். அதை பார்த்த மார்கன் பையன் கோபி மேலே கன்னை வச்சுட்டு அவனை விடுன்னு சொல்கிறான். கோபி சொல்கிறான் என்னை பற்றிலாம் கவலைப்படாத, அவனை கொண்டு அப்படின்னு சொல்கிறான். லூஃபி சொல்கிறான் அவனே சொல்லிட்டான், அப்போ நான் எதுக்கு வெயிட் பண்ணோம் அப்படின்னு அடிக்க வரான். பின்னாடி மார்கன் அடிக்க வரான். ஜோரோ அவனை ஒரு கத்தியை வச்சு வெட்டிட்டு லூஃபி அவனை குத்தி என்னோட உயிரை காப்பாற்றுறதுக்கு தேங்க்ஸ்ன்னு லூஃபி சொல்கிறான். அதுக்கு ஜோரோ என்னோட கடமை கேப்டன் அப்படின்னு சொல்கிறான். கேப்டன் சொன்னாலும் லூஃபிக்கு பயங்கர அங்கே இருக்கிற மர நாட்கள் பயங்கரமாக சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா இத்தனை நாள் மார்கன் தான் அவங்கள கட்டுப்படுத்திட்டு. கோபி சொல்கிறான் இப்போ தான் எல்லாருக்கும் ஒரு நிம்மதியான ஃப்ரீடம் கிடச்சிருக்குன்னு. ஜாரோ திடீர்னு மயங்கி விடுறான், எனக்கு பசிக்குது சாப்பாடு வேணும்ன்ட்டு. அந்த கேப்டன் பொண்ணு ஏதோ பண்ணிட்டு இருக்கு. கேப்டன் வீட்டுக்குள்ளே லாக்கரில் தேடிட்டு இருக்கு. அங்கே ஒரு மேப் கிடைக்குது, ஒன் பீஸோட மேப் போல். அதை தான் இவ்வளோ நேரமாக தேடிட்டு இருக்காங்க. வந்து பக்கி ஃபோட்டோ இருக்குது. ஜோரோ வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டான். அதை பார்த்து அந்த பொண்ணுக்கும் ஹாப்பியாக இருக்குது. ஜாரோ கேட்குறான் ரைட்டு உன்னோட டீம் எங்கடா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு லூஃபி இனிமேல் தான் டீம் சேர்க்கணும், நீயும் நான் தான் இப்போ டீமு அப்படின்னு லூஃபி சொல்கிறான். ஜாரோ மறந்துட்டான், நீயும் நானும் மட்டுமா டீமு, சரி நம்ம கப்பல் எங்கே அப்படின்னு கேட்குறோம். சின்ன கப்பல் காமிக்கிறான். இதுதான் நம்ம கப்பல்ன்ட்டு. ஜாரோ கடுப்பாயிடும், இவன் கூடலாம் டீமாக இருக்கணுமான்ட்டு. ஜாரோ நீ எங்கே போகிறான்னாச்சும் சொல்லுன்னு சொல்கிறான். ஒன் பீஸை தேடி போனேன்னு சொல்கிறான் லூஃபி. அதை பார்த்த கோபி அதை கேட்டோன்னே பதவுவான். அது ஒரு பயங்கரமான வழியாச்சு அப்படின்னு சொல்கிறான். முன்னாள் காலத்தில் கோல்டு ரோஜர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து சாகிறதுக்கு முன்னாடி அவர் ட்ரெஸ்ஸை ஒன் பீஸ்ன்னு சொல்லி ஒரு இடத்துல வச்சுருக்காரு. அதை தேடிலாம் மக்கள்லாம் போயிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரே லைனில் இருக்கிறதால அது ஒன் பீஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் நிறைய பேர் சண்டை போட்டுருக்காங்கன்னு சொல்கிறான். கோபி போகாதீங்கன்னு சொல்கிறான். நீங்கள் தான் எனக்கு கிடைச்ச முதல் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறான். கோபி உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறான். எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸு கிடையாது அப்படின்னு கோபி சொல்கிறான். ஆனால் இப்போ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறான். ஜாரோ சொல்கிறான் நேவிக்கு பெயர் சிப்பில் இருந்தது தெரிய வேணான்னு சொல்கிறான். ஏன்னு உன்னை அப்போ நேவியில் சேர்க்க மாட்டாங்கன்னு சொல்கிறான். நேவிக்காரங்க வந்து எங்களை காப்பாற்றினதுக்கு நன்றி, ஆனால் நீங்கள் பைலட் ஆச்சு, உங்களுக்கு ஒரே ஒரு வார்னிங் தரேன், இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு நேவிக்காரன் சொல்கிறான். அதுக்கு ஊர் மக்கள்லாம் கடுப்பாகி கட்டுறாங்க, அவங்க தான் நம்மளை காப்பாற்றினாங்கன்ட்டு. ஆனால் லூஃபி அங்கே வந்து கிளம்புவான், நான் வரேன்ட்டு. லூஃபியும் ஜோரோவும் கிளம்புறாங்க. இந்த சின்ன பையன் உங்கள் டீமா அப்படின்னு கேட்கவும் லூஃபி அது இருந்து வளருவான். அப்போ வந்து லூஃபி கப்பலில் வேணாம் அப்படின்னு சொல்லவும் கோபி ஒரே குட்டு லூஃபி அவனை போட்டு அறின்னு அடித்து போட்டுவான். ஜோரோ சொல்கிறான் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுவான் லூஃபியை.
அந்த பைலட் சொல்கிறான், இந்த பையன் உங்கள் டீம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். லூஃபியும் அப்படியே போயிடுவான். அப்போ தான் கோபிக்கு தெரியுது லூஃபி ஒரு காரணமாக தான் நம்மளை அடிச்சிருக்கான் அப்படின்ட்டு. அப்போ கோபி கேட்குறான், என்ன நாவலை கூப்பிட்டுப்பீங்களா அப்படின்ட்டு. சரி, ஆள் கம்மியாக தானே இருக்குது, நீயும் சேர்ந்துக்கா சொல்கிறான். ஜோரோ சொல்கிறான், நீ நல்லா நடிக்க. அதுக்கு லூஃபி மட்டாரெல்லாம் கோபி பார்த்துப்பான் அப்படின்னு லூஃபி சொல்கிறான். அதுக்கு கோபி சல்யூட் அடித்து அவங்க மெரைன் கூட்டமே அவங்க சல்யூட் அடிக்கிறாங்க. நான் கண்டிப்பாக ஒரு நேவி மேன் ஆவேன்ட்டு கோபி சொல்கிறான். நானும் ஒரு கிங் ஆஃப் த பைலட் ஆவேன்ட்டு லூஃபி சொல்கிறான். ஜோரோ கேட்குறான், நீ எப்போ பார்த்தாலும் இதையே சொல்லிட்டு இருக்கே, ஃப்ளாஷ்பேக் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், இது எனக்கும் இந்த தொப்பிக்கும் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு லூஃபி சொல்கிறான். அதோட இந்த கதையை முடியுது. ஓகே காய்ஸ், நாளைக்கு ஒரு